எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு செல்ஷான்ஸ் ஈஸி இங்கிலீஷ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து நாட் மார்பிள் நார் த கில்டட் மோனியூமெண்ட்ஸ். இதை வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. வாங்க போயம் மீனிங் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜா இளவரசர் அவங்க எல்லாருமே மக்கள் அவங்கள ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு சிலை வச்சுக்குவாங்க இல்லையா, அதை விட அவர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கோ இல்லைன்னா பிலவர்டு ஒன்னுக்காக ஒரு போயம் எழுதுறாரு. அதுதான் பவர்ஃபுல் ரைம். இந்த போயம் வந்து அவுட்லிவ்னா காலத்துக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டாச்சுஸு அந்த மோன்யூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விட இதுதான் காலத்துக்கும் நிலையாக இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நல்ல பாசிட்டிவாகவே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வராருன்னா, நான் எழுதுகிற போயம் மூலமாக நீ வந்து எல்லார் மனசுலையுமே இருப்ப. இப்போ ஒரு சிலையாக இருக்கட்டும் இல்லை கல்லாக இருக்கட்டும், அது என்ன ஆகுது அப்படின்னா டேமேஜ் ஆகி போயிடும், பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் ஒரு மாதிரி சேதமாகி போயிடும். அது எப்படி சேதமாகும்னு சொல்கிறாருன்னா ஸ்லட்டிஷ் டைம்னு சொல்கிறாரு. ஸ்லட்டிஷ் அப்படின்னா என்ன சொல்கிறது, லாயல், அன்ஃபெய்த்ஃபுல். அதாவது டைம் வந்து யாருக்கும் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா டைம் வந்து பாராபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கும். காலம் போக 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 அந்த சிலை மோன்யூமெண்ட்ஸ் எல்லாமே இடிஞ்சு சேதமாகி போயிடும். ஆனால் நான் உன்னை பற்றி எழுதின இந்த போயம் மட்டும் காலத்துக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த வார்லாம் நடக்குது இல்லையா, அது வந்து எப்படி பயங்கரமான வாராக இருந்தாலும் அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் ஓவர் டர்னாக புரட்டி போட்டுரும். கண்டிப்பாக ஒரு போர் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கிற பில்டிங்ஸு சிலைகள் எல்லாமே உடஞ்சி போயிடும். அங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஒர்க் ஆஃப் மேசன்ரி. அழகழகாக அவங்க வந்து சிலையை வடிச்சிருந்தாலும் சரி இல்லை பில்டிங் கட்டியிருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படியே வேரோட பிடுங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஏன் அவர் வந்து வேஸ்ட்ஃபுல் வார்னு சொல்கிறாரு, அவர் எழுதின காலகட்டத்தில் நிறைய போர் நடந்துகிட்டே இருந்தது. அது போர் நடக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கறத ஷேக்ஸ்பியர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதை இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரோமன் காட் ஆஃப் வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் தான். ஸோ அந்த மார்ஸே வந்து அவரோட வாளை சுழட்டி சண்டை போட்டாலும் இல்லை ஒரு வார் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நெருப்பு மூட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அப்படி வந்து ஃபயர் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ஸ்டாச்சுஸ் மான்யூமெண்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும். ஆனால் லிவிங் ரெக்கார்டுங்கிறது இங்கே அவர் எழுதுகிற போயம். ஸோ நான் உன்னை பற்றி எழுதுகிற போயம் வந்து கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் ஞாபகமா இருக்கும், நீ எல்லாரோட மெமரியிலையும் வாழ்ந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் டெத் வந்தாலும் சரி, டைமை வந்து இங்கே அவர் ஆப்லிவியஸ் எலிமிட்டிங்கிறாரு. அதாவது எது வந்தாலும் அது பாட்டுக்கு வந்துட்டு இது இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம் இருக்கு இல்லையா, காத்தால இல்லைனா தண்ணியால் நெருப்பால் அந்த மாதிரி உலகம் அழியிற மாதிரி எது வந்தாலும் சரி அவர் எழுதின போயம் மட்டும் இருக்கும். அப்புறம் அவர் யாருக்காக எழுதினாரோ அவர்கிட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக நீ அவங்களோட மனசில் எல்லாமே வாழ்ந்துட்டு இருப்ப, அவங்க உன்னை பற்றி படிப்பாங்க. அதுதான் போஸ்டரிட்டினா ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அவங்களோட கண்ணில் இருப்பேன்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஞாபகமாக நீ இருந்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் டே, அதாவது உலகம் இன்னைக்கு தான் அழிய போகுது, இதுதான் லாஸ்ட் டே அப்படின்னாலும் இல்லை நீ வந்து இறந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து எழுந்து வந்து பார்த்தாலும் சரி, எது அழிஞ்சிருந்தாலும் நான் எழுதுகிற போயட்ரி மட்டும் கண்டிப்பாக அழியவே அழியாது. அந்த போயம் மூலமாக நீ காலத்துக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. டுவெல் அப்படின்னா அந்த குடியிருக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து மக்களோட மனசுல நீ குடியிருந்துட்டே இருப்ப அப்படின்னு சொல்றாரு. இது ஆக்சுவலி ஒரு சொன்னட் தான். இதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டு செஞ்ச நல்ல விஷயங்கள் அதெல்லாம் எழுதி அவர் பாடியிருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மோன்யூமெண்ட்ஸ் ஸ்டாச்சுஸ் எதுவுமே வந்து நிலையானது கிடையாது. டைம் காலம் மாற 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 அதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். பட் அவர் எழுதின போயம் மூலமாக அவர் ஃப்ரெண்டு வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. டோன் ஆஃப் த போயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக், ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருப்பார். அவர் போயம் மட்டும் தான் காலகாலத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அலிட்ரேஷன் தான். இங்கே சவுண்டு தெரியும் இல்லையா, சவுண்ட் இருக்குது. இங்கே சவுண்டு, இங்கே ஷால் ஷைன் சவுண்ட் இருக்குது. இங்கே வா சவுண்டு வா, வென் வேஸ்ட்ஃபுல் வார்ஸ் இருக்குது. அப்போ வந்து இங்கே இது அலிட்ரேஷனான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஏன்னா லெட்டர்ஸை பார்க்கக்கூடாது. இங்கே ஷால், இங்கே ஸ்டாச்சுஸ் இஸ் சவுண்டு, ஸோ அது கிடையாது. ஸோ இப்போ இந்த பார்ட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு அலிட்ரேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சானிஃபிகேஷன் தான். இன்னனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு உயிர் கொடுக்கறது. இங்கே டைமை வந்து அவர் மனுஷ மாதிரி கன்சிடர் பண்ணி அன்ஃபெய்த்ஃபுல்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது பர்சானிஃபிகேஷன்.
நெக்ஸ்ட் வந்து அலூஷன்னா என்னன்னா பழைய இருக்கிற கதையில் இல்லை வேற ஒரு இதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நமக்கு மார்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து காட் ஆஃப் வார், அவர் கதையிலேருந்து அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்ததுனால இது அலூஷன். நெக்ஸ்ட் டிவைஸ் வந்து எபிதெட், அதாவது ஒரு வேர்டு இல்லைனா ஃப்ரேஸ் வந்து மெயினாக அஜெக்டிவாக தான் இருக்கும். ஒரு பர்சன் இல்லைனா ஒரு திங்கை பற்றி நல்லதாவோ இல்லை கெட்டதாவோ சொல்கிறது தான் எபிதெட். இங்கே வந்து அவர் வாரை வந்து வேஸ்ட்ஃபுல், தேவையே இல்லாத வார்னு சொல்லியிருக்காங்க. அடைமொழின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுதான். ஸோ டைமை வந்து ஸ்லட்டிஷ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு எபிதெட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.